கடினமாக உழைத்தால் முன்னேற முடியும், அதே நேரத்தில் தோல்வியை கண்டு துவண்டுவிடக்கூடாது என்று தினமலர் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். கடந்த 15 ஆண்டு காலமாக தினமலர் நாளிதழ் நடத்தி வரும் SSLC மற்றும் +2 மாணவர்களுக்கான ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் ஞாயிறன்று துவங்கியது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்த தினமலர் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில், கடந்த 15 ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சியை நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே ஜெயித்து காட்டுவோம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். கடினமாக உழைத்தால் முன்னேற முடியும், தோல்வியை கண்டு துவண்டுவிடக் கூடாது என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பெரும் திரளாக கூடியிருப்பது கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி கடந்த 15 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வியில் முன்னேறுவதற்கு தளர்வதைக் கண்டு நாம் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். வாழ்க்கை பாதைங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கடின உழைப்பு இருந்தால்தான் முன்னேற முடியும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். உழைத்து கொண்டே இருங்கள், படித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.